அன்பர்களுக்கு வணக்கம். இளமையை மீட்டெடுக்கும் நீரோடை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? கேள்விப்படவில்லை என்றால் வாருங்கள் இந்த புராண கதைக்குள் செல்வோம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள குக்கி சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு மிக அருகில் செல்வதுதான் இந்த குமரதாரா நதி. குமரதாரா தீர்த்தத்தின் கதை. ஒருமுறை திருமலையில் ஒரு வயதான பிராமணர் இருந்தார். அவர் பலவீனமாக இருந்தார். அவருக்கு எப்படியும் வயது 100க்கு மேல் இருக்கும். கண் பார்வை மிகவும் மோசமாக இருந்தது. அவரால் நடக்கக்கூட முடியவில்லை. அவர் பசியுடன் இருந்தார். அவருக்கு உதவி தேவைப்பட்டது. மரக்கிளைகளையும் பழங்களையும் சேகரிக்கச் சென்றிருந்த தன் சீடன் கௌண்டில்யனை அவர் அழைத்து பார்த்தார். நேரமாகிவிட்டதால் பிராமணர் பயந்து கவலைப்பட்டார். அதே நேரத்தில் பகவான் வெங்கடாசலபதி ஒரு இளைஞனாக வேடமிட்டு அருகில் வந்தார். பிராமணரின் அழுகையை அவர் கேட்டு, ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று பிராமணரிடம் கேட்டார். பிராமணர் தனது சீடரான கௌண்டில்யன் மரக்கிளைகளையும் பழங்களையும் சேகரிக்கப் போனதாகவும் அவன் திரும்பி வரவில்லை என்றும் கூறி மாலை சடங்குகள் தொடங்கவிருந்தன. உதவியின்றி அவரால் திரும்பிச் செல்ல முடியவில்லை. பகவான் சிரித்துக்கொண்டே கேட்டார், வயதான நீங்கள் ஏன் இந்த சடங்குகளை செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்கள் நீண்ட காலம் வாழ விரும்புகிறீர்களா? அதற்கு பிராமணர், நான் நீண்ட காலம் வாழ விரும்பவில்லை. ஆனால் நான் என் பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அதுவே என் கடமை. கடவுளை வழிபட மட்டுமே என் உடல் இங்கே இருக்கின்றது என்று கூறினார். பிராமணரின் நம்பிக்கையால் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார். பெருமாள் பிராமணரை ஒரு நதிக்கு அழைத்துச் சென்று வீட்டிற்கு செல்வதற்கு முன் அந்த குளிர்ந்த நீரோடையில் குளிக்கச் சொன்னார். பிராமணர் மகிழ்ச்சியடைந்து நீரோடையில் இறங்கினார். தண்ணீரிலிருந்து வெளியே வந்ததும் அவர் அதிர்ந்து அவர் 16 வயது வலிமையான மற்றும் அழகான இளைஞனாக மாறினார். அப்பொழுது அவர் பகவான் வெங்கடேஸ்வரரின் உண்மையான வடிவத்தை கண்டார். வானத்தில் இருந்து மலர்கள் உதிர்ந்தன. தேவர்கள் மனிதர்களை இறைவனை புகழ்ந்து பாடினர். பிராமணர் முழுமனதுடன் இறைவனை வணங்கினார். இறைவன் அவரை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியுடன் பிரார்த்தனையை தொடரச் சொன்னார். பிராமணர் எதுவும் சொல்லும் முன் பகவான் மறைந்தார். பிராமணருக்கு புது வாழ்க்கை கொடுத்த நீரோடைக்கு குமரதாரா என்று பெயரிடப்பட்டது. அதாவது இளமையின் நீரோடை. இந்த நீரோடையில் தினமும் 3 வேளை 3 மாதங்கள் நீராடுபவர்களுக்கு இளமையும் வலிமையும் மீண்டும் கிடைக்கும் என்பது ஐதீகம்.